நமக்கு நாமே விடியல் மீட்பு பிரச்சார பயணத்தை திமுக பொருளாளர் திரு மு.க.ஸ்டாலின் கன்னியாகுமரியில் தொடங்கினார். சட்டப்பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு நமக்கு நாமே விடியல் மீட்பு என்ற பெயரில் தமிழகம் முழுவதிலும் திமுக பொருளாளர் திரு மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். கன்னியாகுமரியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தின் சின்னத்தை அறிமுகப்படுத்தி வைத்தார். இதையடுத்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு இன்று மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காந்தி மற்றும் காமராஜர் மணிமண்டபங்களில் மரியாதை செலுத்திய பின்னர் நமக்கு நாமே விடியல் மீட்பு பிரச்சார பயணத்தை தொடங்கினார். மகளிர் சுய உதவி குழுவினரிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவுக்கு எதிராக போராடிய சிசுபெருமாளின் உயிரிழப்புக்கு தமிழக அரசே காரணம் என குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து நாகர்கோவில் ராஜாகமங்கலத்தில் தென்னை விவசாயிகளிடம் திரு மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். 7,000 கோடி ரூபாய்க்கு கடன் இருக்கு. கலைஞர் எப்படி முதலமைச்சராக வந்து இதை எப்படி தள்ளுபடி பண்ண முடியும்? முடியவே முடியாது, வங்கியெல்லாம் ஒத்துக்காது என்று பிரச்சாரமே பண்ணாங்க. கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். முதல் கையெழுத்து 1 கிலோ அரிசி 2 ரூபாய், அதுக்கு பிறகு 1 ரூபா இருந்துச்சு, இப்போ இலவசமாக கிடைக்குது, அது வேறு. 2வது கையெழுத்து என்ன தெரியுமா? விவசாய பெருங்குடி மக்களுடைய கடன் 7,000 கோடி ரூபாய் கடன் முழுமையும் ரத்துன்னு 2வது கையெழுத்து வரலாம்.